ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், போன இதில வந்து பார்த்தோன்னா, போகியை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து இன்னைக்கு தை. இந்த தை 1ல வந்து நம்ம என்ன பண்றது? தை 1 வந்து பார்த்தோன்னா, தை 1ன்னா நான் அடிக்கடிக்க சொல்லுவேன். தை 1ன்றது வந்து தமிழர்களுக்கு உகந்த இது தை மாசம். அதே மாதிரி பார்த்தோம்னா, மாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பட்டி. அப்போ அன்னைக்கு தை 1ல வந்து பொங்கல் வைக்கிறது. அதே மாரி நம்ம என்ன பண்றோம், காலையில எழுந்து எல்லாம் புது துணி அன்னைக்கு இப்போ போகி நாள் படைச்சீங்க பாரு, எடுத்து அன்னைக்கு நம்ம எல்லாமே புது துணி போடக்கூடிய விஷயம் எல்லாம் போடுவோம். சரி, நாம இப்போ வந்து என்ன பண்றோம், தையில வந்து நம்ம என்ன பொங்கல் வைக்கணும். அந்த பொங்கல் நம்ம எப்படி வைக்கிறது? இப்போ கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் முன்ன பட்டி மாரி எல்லாம் கட்டிடுவாங்க. கட்டிட்டு மூங்கல் இத வந்து வச்சு அத வந்து மஞ்சள் பூசி, மேல இந்த இதெல்லாம் பில்லெல்லாம் போட்டு, ஃபோட்டோலாம் வச்சு பூவெல்லாம் இது பண்ணி ஒரு பானையில வந்து நிறைய சாதம், பச்சரிசி சாதம் வச்சு, உருண்டை பிடிச்சி வச்சு, அதை என்ன பண்ணுவாங்க, பசு மாடெல்லாம் விட்டுட்டு, அந்த நெருப்பு இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, பால் ஊற்றி வாழைப்பழத்தை அது மேலே வச்சுருவாங்க. வாழைப்பழத்தை வச்சு அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் வாழைப்பழத்தை இப்படி வாயால் எடுக்கணும். வாயால் எடுக்கும்போது எல்லாமே 10 பேர் பொறுத்து அமுத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு ஊர் திருவிழாவே அப்படியே அற்புதமாக இருக்கும். எல்லா மாடும் ஓட விட்டு தாமாளத்தில் தட்டுவாங்க. தட்டு புளியோ புளி, புளியோ புளி, புளியோ புளின்னு நின்னுட்டு தட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த எருதெல்லாம் விடுவாங்க. விடும்போது அந்த ஊரே என்ன பண்ணுவாங்க, பட்டி விட்டு இதில் வந்து சந்தோஷமாடிவாங்க. அது ஊர் பட்டி. இதுலயே வந்து நாம என்ன பண்ணோம், வீட்டுங்கள்ல கிராமத்துல பரவாயில்ல ஊர் பட்டி விட்டாங்க. ஆனா வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வீட்ல இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும், தூங்கி எழுந்த உடனே நீங்க வந்து அடுப்பு வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து முடிஞ்சா அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒரு அடுப்பு, மண் அடுப்பு வாங்கிக்கங்க. மண் அடுப்பை வாங்கி அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நல்ல மஞ்சள் போட்டு அதுக்கு குங்குமம் வச்சிருங்க. குங்குமம் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது வந்து முடிஞ்சா அன்னைக்கு அடுப்பு விறகு எடுத்துங்க. விறகுல வந்து என்ன பண்றோம், பச்சரிசி ஒரு புது மண்பானை வாங்கி பச்சரிசி அதுக்குள்ளே போட்டு நல்ல தண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல விறகு போட்டு எரி விடுங்க. அதுக்கு முன்ன நம்ம அதெல்லாம் போட்டு அதுக்கு முன்ன நீங்கள் ஏதாவது பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டது தான் பொங்கல். நீங்கள் என்ன பண்ணுறங்க, தோரணம் மாதிரி ஒன்று கட்டி நல்லா இது பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் ஃபோட்டோ எதானாலும் சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ வச்சு நீங்கள் மண்பானை வச்சு சுத்தமாக நீங்கள் வச்சுட்டு, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பச்சரிசியை போட்டு நல்லா கீழே தண்ணி அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்ல விறகு அடுப்பு எரி விட விட இது என்னாங்கன்னா நல்லா வெந்து பொங்கு வரும். பொங்கு வரும்போது அந்த பொங்கு பாருங்கள் சாயும் போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு எல்லாமே ஒரு 3 ஓசை 4 ஓசை ஓடுங்க. அப்படியே கத்துங்க. அது முடிஞ்சிட்டு அது கூட வெல்லம் கொஞ்சம் போட்டுட்டு, வெல்லத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அது கூட நெய் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொஞ்சம் சாதம் வந்து தனியாக ஒரு பச்சை சாதம் எடுத்து உருண்டை பிடிச்சிங்க. உருண்டை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அப்போல்லாம் கொல்லி நெல் அரிசின்னுவாங்க. அந்த கொல்லி நெல் அரிசியை வந்து உருண்டை பிடிச்சி பானையில் வச்சுக்குவாங்க. இதை முடித்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தளிக்கு போட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தளிக்கில் வந்து வாழைப்பழம் துளசி ஒரு சொம்பில் வச்சு நீங்கள் மனசார வந்து பட்டி அந்த எல்லாம் புது துணி போட்டு உங்கள் குடும்பத்தோட நல்ல கலராக காகித பூவெல்லாம் வச்சுட்டு நல்ல கரும்பெல்லாம் வச்சுட்டு நல்ல மன சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற சொந்த பந்தம் எல்லாமே வந்து இதை நம்ம செய்யும் போது பொங்கலோ பொங்கலோன்னு ஆனந்தம் அடையும் போது ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் பார்க்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும் போது அன்றைக்கி சொந்த பந்தம் எல்லாம் சந்தோஷப்படும் போது எவ்வளோ ஒரு ஆனந்தமும் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா பொங்கலில் வந்து இந்த ஆனந்தம் நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வராது. அதனால் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் ஆனந்தம் வாழ்க்கையில் உங்களுக்கு அடிக்கடிக்க கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு நாள் நம்ம ஒரே நினைப்பில் சொந்த பந்தம் இதெல்லாம் பட்டி வச்சு சந்தோஷமாக நல்ல மாடு ஓட விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மன நிகழ்ச்சி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும். அந்த மன சந்தோஷம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையும். அதே மாதிரி தை 1ன்றது வந்து பண்ணால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதம். ஏன்னா பஞ்சபூதங்கள் இந்த இயற்கையை தான் நம்ம அன்னைக்கு வந்து அதுதான் பொங்கல் வைக்கிறது. இயற்கையை நேசிக்கிறது தான் நமக்கு விவசாயம் கொடுத்த நிலம், இது மண், நீர், காற்று, ஆகாயம் நம்ம வாழ வைக்கக்கூடிய அத்தனை அந்த 5 பஞ்சபூதங்களுக்காக தான் நம்ம அந்த பொங்கல் வைக்கிறோம். அந்த 5 பஞ்சபூதங்களுக்கு தான் நம்ம மனசார அன்னைக்கு நம்ம வருடத்துக்கு ஒரு முறை அவங்கள மனசார வேண்டி நல்ல மழை வேணும், நல்ல அன்னதானம் கிடைக்கணும், நல்ல நீர் நெருப்பு இதெல்லாம் நல்ல தாராளமாக கிடைக்கணுன்ற மனசார வேண்டி நம்ம ஒவ்வொரு வருடமும் இதை செஞ்சுனுங்கன்னா நிச்சயமாக தை மாதம் முதல் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறக்கும் போதே அடுத்து உங்களுடைய வாழ்க்கை என்கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் தை மாதத்துலேருந்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நல்ல தூய்மை வச்சுக்கணும். தூய்மை வைக்க 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 நல்ல எண்ணெய் பாசிட்டிவ் இருக்கும்போது தொழில் நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைக்க ஆரம்பித்தோம். அதனால்
தை ஒன்றுலேருந்து ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி நினச்சி இந்த தை மாதம் தை ஒன்றுலேருந்து நீங்கள் இதை ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தோடு நல்ல ஒற்றுமை கிடைக்கும். பிரிஞ்சு போன குடும்பம் கூட அன்றைக்கி ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே தயவு செய்து மக்களை செய்யுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயம்.